12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிடலாமா? மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு படிடா. ஸோ ஏன் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப்லி, ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னா செம்ம டஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கறது கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நீங்களே ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 3 லெசன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு. ஃபர்ஸ்ட்டு 5 மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே 5 மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 5 மார்க்ஸ் நம்ம கொஞ்சம் படிக்கும் போது அதுலேருந்தே வந்துடும். ஸோ பப்ளிக் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். 1 2 மார்க் அப்படின்னா 3 மார்க், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று டஃப் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு லெசன் 1 5 மார்க்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த கிராமர் ஸ்கூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்லேயே வருஷம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் வரல. இந்த வருஷம் நான் 3 மார்க்கில் கொடுத்ததுல 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வராதனால உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 99.9 இல்லை 100% கூட சொல்லலாம் இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஃபினட்டாக வரும். எந்த எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. எதை பேஸ் பண்ணினா இந்த கிராமர் ஸ்கூல் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு 5 மார்க் உங்களுக்கு கேரண்டீட் பப்ளிக் எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் சப்போஸ் இது இல்லைன்னா இதுவும் ஆப்ஷன்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 1.7ல ரெண்டுமே கான்செப்ட் சேம். ஸ்லைட்டாக நம்ம சிலர்லாம் கண்டுபிடிக்கிறது வேற ஒன்று கண்டுபிடிப்போம். பட் ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் வந்து சேம். 1.6ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, 1.7லையும் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. ஸோ 1.6ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே, லாம்டா, மியூ அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. 1.7ல வந்து யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், பேலன்சிங் ஈக்குவேஷன், லாஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி டைப்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட். 100% உங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த ரெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஒன்று வரும். ரெண்டுமே வரும், ஆப்ஷனில் விடுற மாதிரி இருக்கும். மீதி 2 வந்து சேஃப்டிக்காக. எக்ஸசைஸ் 1.5ல காஸியன் எலிமினேஷன் மெத்தடு. பட் இந்த மெத்தட் பேஸ் பண்ணி தான் இந்த 2 கொஸ்டினுமே. அப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சேஃப்டிக்காக இது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல 5th சம்மும் மீதி பெரிய சம்மும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாம் சேஃப்டி தான். இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் இம்பார்ட்டன்ட். 100% அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு வந்துடும். 1.1ல வந்து பேசிக்காக 2 மார்க் தான் கேட்பாங்க. அது நிறைய பெரிய சம்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இந்த 5 மார்க்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக டைம் இருந்தால் எக்ஸசைஸ் 1.1 போயிட்டு நீங்கள் எல்லா சம்மும் பார்க்கறது நல்லது தான். நெக்ஸ்ட் லெசன் 2 போயிடலாமா? லெசன் 2ல 2.7ல 6th சம்மும் அதே டைப்ல எக்ஸாம்பிள் 2.27 பேஜ் நம்பர் 82ல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 கொஸ்டின் தான். அதுல இருந்து 99.9% வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் இந்த 2 கொஸ்டினும். சேஃப்டிக்காக இந்த 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் சேம் எக்ஸசைஸ் 2.7ல. 2.8ல எக்ஸாம்பிள் 2.31 அதுல 2 இருக்கும், 1 and 2 2 இருக்கு பேஜ் நம்பர் 85ல. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.34 பேஜ் நம்பர் 90. இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. இது எதை பேஸ் பண்ணுன்னா டி மார்கன்ஸ் தியரம் பேஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்து இது இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல 5th சம்மும் சேர்த்து பார்த்துக்கோங்க, அதே மாதிரி 6th சம்மும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ரெண்டுத்துலேருந்தே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது 2.6ல ஒரே ஒரு சம் தான், செகண்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்த மாதிரி ஞாபகம், நான் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். லாஸ்டா 2.5ல 7th சம் இம்பார்ட்டன்ட். கூட வந்து இந்த எக்ஸாம்பிள் சம் 2.14 பேஜ் நம்பர் 70 இருக்கு. பட் இதுல 7th தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டும் நீங்க வந்து கேட்டிருக்காங்க. பட் சேஃப்டிக்காக நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2.5ல 7th விட்டா கூட போதும். பட் இந்த ரெண்டும் நீங்க சேஃப்டிக்காக பார்த்துக்கலாம். 100% இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு 5 மார்க். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி, செகண்ட் லெசன் 5 மார்க் ஒன்று வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் ரொம்ப ஈஸி. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் வரல. பட் ஸோ 3.5 கொஸ்டின் நம்பர் 7 போன வருஷம் கேட்டிருந்தாங்க, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 போங்க. எக்ஸாம்பிள்ல 3.28 போங்க, பேஜ் நம்பர் 122. எக்ஸசைஸ்ல தேர்ட் சம்மும் பார்த்துக்கோங்க. பட் இதுல வந்து இந்த 7th சம் வெரி இம்பார்ட்டன்ட், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 3.4ல வந்து பார்ட்லி ஃபேக்டர்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 3.23 பேஜ் நம்பர் 117ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளஸ் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இது கேட்டுருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் 3-4 இயர்ஸ் பேக்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்துருந்தது, இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 5 மார்க்ல.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.3ல ஃபிஃப்த் சம். ஸோ பேசிக்காக இந்த சம்லாம் பார்த்தாலும் ஒரு 5 மார்க் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 3 மார்க்ஸ் போலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு லெசன் 1ஓட எல்லா சொல்யூஷன்ஸும் சால்வ் பண்ணி நம்ம வெப்சைட் படிடா.comல அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் வீடியோ டியூட்டோரியலும் ஆட் பண்ணுறேன். நம்ம வெப்சைட் படிடா.com போங்க, மேலே 3 டாட் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் காமிக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப் மாதிரி டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே படிச்சுக்கலாம். நீங்கள் பெருசாக எங்கேயும் போயிட்டீங்க ஆன்லைனில் கூட வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபுல் கைடன்ஸ் நம்ம வெப்சைட்லேயே அவைலபிள். பட் இப்போ இதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் போங்க. ஆனால் இப்போ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 4 லெசன்ஸ் போட்டிருக்கேன், ஃபிசிக்ஸ் 2 லெசன்ஸ் போட்டிருக்கேன். நம்ம வெப்சைட் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் லெசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் ஃபைண்ட் த ரேங்க் ரோ ரிடக்ஷன் மெத்தட் இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க 3 மார்க்ல. வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 1.7ல செகண்ட் சம் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த 3 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸாம்பிள் 1.8 பேஜ் நம்பர் 10 பேஜ் நம்பர் 10ல இருக்கு. எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் 7th 9th 10th 15th நீங்க கூட சேர்த்து பார்த்துக்கோங்க. 1.3ல வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இந்த வருஷம் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வராது இதுல இருந்து பப்ளிக்ல, பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் குவார்டர்லாம் இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து லெசன் 1 3 மார்க்ஸ். பட் பேசிக்கா இதுல இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் ஜென்ரலா. நெக்ஸ்ட் லெசன் 2 2.5 லெசன் 2 வந்து 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். டெட் ஈஸி. ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த சாப்டர்ல ரிஸ்க் எடுக்காம 2.1 2.6 வரைக்கும் ஃபுல்லா பார்க்க நல்லது. இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 2.5ல எக்ஸாம்பிள் 2.13 பேஜ் நம்பர் 69 2.16 எக்ஸசைஸ்ல 4th 5th 6th 4 5 6 வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல டெஃபினட்டா இந்த கொஸ்டின் வரும். கொஸ்டின் பேர் லீக் பண்ற மாதிரி சொன்னல, 4th 5th 6th இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 100%. 10th சேர்த்து பார்த்துக்கோங்க. 10th சம் வந்து ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸாம்பிள் 2.2 பேஜ் நம்பர் 58 எக்ஸசைஸ்ல தேர்ட் சம்மும். 2.4ல எல்லா சம்மும் பார்த்துக்கு நல்லது. அதுல ரெக்டாங்குலர் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட் 4th கொஸ்டின். அதே மாதிரி ஃபைண்ட் இன்வர்ஸ், நெக்ஸ்ட் ரியல் பியூர்லி இமேஜினரி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் பேசிக்கா 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது, ஈஸியா இருக்கும். ஓகேவா? 2.7ல வந்து எக்ஸாம்பிள்ல வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஈஸியா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 2.24 பேஜ் நம்பர் 80 எக்ஸசைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் போலார் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த போலார் ஃபார்மோட பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ பேசிக்கா இந்த டைப்ல சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2.8ல எக்ஸாம்பிள் 2.29 2.30 2.31 பேஜ் நம்பர் 84ல 2.32 பேஜ் நம்பர் 89 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதுல ஃபோர்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கேட்டிருக்காங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 66. ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த சாப்டர்ல ஒரு 3 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெசன் 3 போயிடலாம். லெசன் 3ல 3.1ல கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.1 அண்ட் 3.2 எக்ஸாம்பிள் 3.7 எக்ஸசைஸ்ல 4th சம் 9th சம் 10th சம். எக்ஸசைஸ் 3.2ல எக்ஸாம்பிள் 3.13 பேஜ் நம்பர் 111. எக்ஸசைஸ் 3.3ல எல்லா சமம் பார்த்துக்கோங்க. செகண்டும் தேர்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் 3.5ல எக்ஸாம்பிள் 3.27 பேஜ் நம்பர் 122 இந்த கொஸ்டின்லாம் பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 மார்க் போயிடலாம். ஸோ பேசிக்கா லெசன் 1ல 2 மார்க் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, ஏ இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாம்ல வந்திருக்கு. பட் இந்த வருஷம் வரல, உங்களுக்கு போன வருஷமும் வரல. அப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேங்க் மைனர் மெத்தட்னு ஒன்று இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 2 மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் 9th வெரி இம்பார்ட்டன்ட் 10th சம். எக்ஸாம்பிள்ல வந்து அட்ஜாயிண்ட்டும் ஏ இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1ல பேஜ் நம்பர் 13 ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்ற கொஸ்டின் நான் எக்ஸாம்பிள் சொன்னல, அது வந்து பேஜ் நம்பர் 13ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம்
அதான் ரேங்க் மைனர் மெத்தட் பேஸ் பண்ண கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 1.15 எக்ஸாம்பிள் 1.16 பேஜ் நம்பர் 20லையும் 21லையும் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 1.4 பேஜ் நம்பர் 9ல இருக்கு, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே போன வருஷம் கொடுத்தது தான். இந்த கொஷின் 2 மார்க்ல இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஷின், எக்ஸாம்பிள் கொஷின். ஸோ எப்பவுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்தது, நெக்ஸ்ட் மிட் டேர்முக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு மிட் டேர்முக்கு இந்த கொஷின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸாம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 போயிடலாமா? லெசன் 2ல 2.1ல இருந்து எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. ஐ ஸ்கொயர் ஐ கியூப்னு இருக்கும். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, நம்ம கொடுத்தது வந்திருந்தது. எக்ஸாம்பிள் பிளஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, செம்ம ஈஸியாக இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபிஃப்த் சம்மும் ஃபர்ஸ்ட் சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், பட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2.4ல ரெக்டாங்குலர் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.4, 2.7, 2.6. எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். நெக்ஸ்ட் 2.7ல போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு 3 மார்க்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ போலார் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்லாம் வந்து செகண்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.22 பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 78. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5ல இதுவும் நம்ம உங்களுக்கு 3 மார்க்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன், சேம் சம் தான். 4th, 5th, 6th, 10th இந்த 4, 5, 6 தான் வந்து உங்களுக்கு 100% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 சம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2.6ல 4th சம். ஸோ அவ்வளோதான். லெசன் 2ல தேர்ட் சாப்டர் போயிடலாம். தேர்ட் சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் இருக்கு. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அப்போ இந்த வருஷம் பெருசா வரல, உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 3.1ல ஃபர்ஸ்ட் சம் 100% நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ட் அ கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் 3.1ம் 3.2ம் எக்ஸசைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2ல இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி அப்படின்ற கொஸ்டின் எக்ஸசைஸ்லையும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்லையும் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈஸியா இருக்கும், ரெண்டுமே செம்ம ஈஸி, பப்ளிக் எக்ஸாம்லேயே வரும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல ஃபிஃப்த் சம்மும் எக்ஸாம்பிள் 3.30 பேஜ் நம்பர் 126ல 6 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. பிளஸ் எக்ஸாம்பிள் 3.31 டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இதுல வந்து போத் 1 and 2 3.31ல ரெண்டுமே பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 127ல இருக்கு. எக்ஸாம்பிள் 3.3யும் பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 104ல இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டாக எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 மார்க்ஸ் மட்டும் 1-2 கொஷின் வந்து ஓனாக கேட்பாங்க. புக் பேக்லேருந்து வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே 20 கொஷின்ஸ் உங்களுக்கு 1 மார்க்கு. அதில் வந்து ஒரு 17 to 18 கொஷின்ஸ் தான் வந்து ஓனாக கேட்பாங்க. மீதி 2-3 கொஷின் வந்து 17 to 18 கொஷின் புக் பேக்லேருந்து கேட்பாங்க. மீதி 2-3 கொஷின் வந்து ஓனாக தான் கேட்பாங்க. அந்த ஓனாக கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்டிங்கில் காமிச்சல, அதுலேருந்து அடிஷ்னல் 1 மார்க்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல், யூடியூப் சேனலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈஸியாக ஆக்கிடலாம். அதே மாதிரி நம்ம வெப்சைட் படியா.com டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் உள்ள போங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ண இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு ஆப் மாதிரி டவுன்லோட் ஆகிடும். எனி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்டும் ஈஸியாக ஆக்கிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஃபாலோ பண்ணுங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் 90+ மார்க்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் சென்டம் 600 out of 600, 90 out of 90 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 5 மார்க்ஸ் டப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 80 to 85 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். 85 to 95 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு 5 மார்க் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா 1 மார்க்ஸ் ஓனாக கேட்பாங்க, 1, 2 மார்க் அப்படின்னா 3 மார்க் வந்து டஃப் பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு 85 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ப்ராக்டிக்கல் இது. யாரெல்லாம் 600 out of 600 போடுறாங்களோ, இல்லை யாரெல்லாம் 90 out of 90 போடுறாங்களோ, அவங்க சேனல்லே போயிட்டு பப்ளிக் எக்ஸாமில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பா ஈஸியாக ஏதாவது போட்டிருப்பாங்க, அவங்க சேனல்லே நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.